வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று வழமைக்கு மாறாக எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டத்தின் வரலாற்றின் சில காலகட்டங்கள் மிக முக்கியமானவை. அதே போல நாங்கள் வரலாற்றில் பல்வேறு விடயங்களையும் திருத்தி எழுதலாம் அல்லது வரலாற்றை திருத்தலாம் என்ற அணுகுமுறையோடு பல்வேறு செயற்பாடுகளையும் நடக்கிறத நாங்கள் பார்த்து கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில வரலாற்றை நாங்கள் அதன் உண்மை வடிவத்தில் அறிந்து கொள்வது வலு முக்கியமானது. நாங்கள் உண்மைகளை அடுத்த தலைமுறையினருக்கு விட்டு செல்றதுன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதுதான் எதிர்கால சந்ததியினருக்கு தங்களுடைய போக்கை, அரசியல் போக்கை தீர்மானிக்கிறதுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். அந்த வகையில 1983ஆம் ஆண்டு காலகட்டம் அந்த கலவரம், வெலிகடை சிறையுடைப்பு போன்ற விடயங்கள் மிக மிக முக்கியமானவை. எங்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு உந்துதல் புள்ளியாக அந்த செயற்பாடுகள் அமைந்திருந்தது. ஒரு கிட்டத்தட்ட தமிழீழ விடுதலை போராட்டம் வீக்கம் பெற்றதன் பின்னணி வெலிகடை படுகொலையும் அதையொட்டி நடந்த அந்த இனக்கலவரம், 83 ஜூலைல திருநெல்வேலியில் நடந்த தாக்குதல், இவைகள் முக்கியமானது. அந்த வகையில அன்றைய காலகட்டத்தில் அரசியல் தரப்புல மிகவும் அறியப்பட்டு மிகுந்த செயற்பாட்டாளராகவும் இருந்தவர், ஒரு சட்டத்தரணியாக இன்றும் பணியாற்றி கொண்டிருப்பார். இலங்கை மற்றும் லண்டன் போன்ற நாடுகள்ல சட்டத்தரணியாகவும் கடமையாற்றக்கூடியவர் ஸ்ரீஸ்கந்தகுமார் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். கனடாவிலிருந்து ஸ்ரீஸ்கந்தகுமார், வணக்கம் ஐயா. வணக்கம் தேவால், நன்றி. அந்த நீங்கள் 83வது ஆண்டு காலகட்டங்கள்ல கொழும்புல வாழ்ந்திருக்கிறீங்களா? நான் 76ஆம் ஆண்டுல இருந்து 91ஆம் ஆண்டு வரையும் கொழும்புல இருந்தேன். நான் 76ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரிக்கு வந்த நாள் தொடக்கம். பிறகு நான் அங்க சட்டத்தனியாக ஒழிக்கிட்டு அரசாங்க வழக்கறிஞராக இருந்து, தனிப்பட்ட வழக்கறிஞராக இருந்து போய் 91ஆம் ஆண்டு படிக்கும் வரையும் கொழும்புல இருந்தேன். மற்றது வெலிகடை சிறையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த குட்டிமணி தங்கத்துவர் போன்றவர்களுடைய வழக்குகளையும் நீங்கள் தொடர்பட்டிருக்கீங்களா? அப்படித்தானே? அவங்களோட வழக்கு தொடங்கின ஆரம்ப காலத்துல தொடர்பட்டிருந்தேன், சந்திச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு வழக்கு தொடங்கி 82ஆம் 83ஆம் ஆண்டு தொடங்கின காலத்துல நான் அரசாங்க வழக்கறிஞராக சேர்ந்தபடியால் எனக்கு அதுல நேரடியாக பிறகு அதை ஃபாலோ பண்ணலாம் போயிடுச்சு. இப்ப அந்த காலகட்டங்கள்ல 83ஆம் ஆண்டு திருநெல்வேலி தாக்குதலும் அதையொட்டி வெலிகடை சிறையுடைப்பும் இடம்பெற்றிருந்தது. இதுகளுடைய பின்னணி தொடர்பில் நீங்கள் என்ன விஷயங்களை அறிஞ்சிருந்தீங்கள் அந்த காலகட்டத்தில்? இந்த 83ஆம் ஆண்டுக்கு முதல் உங்களுக்கு தெரியும், சித்திரை 81 தான் இந்த குட்டிமணி ஜெகன் தங்கத்தில் கைது செய்யப்பட்டார்கள் இராணுவத்தால. அந்த நேரத்துல நான் அரசாங்கத்துல சேர இல்லை, அரசாங்க வழக்கறிஞர் ஆகவில்லை. நான் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்து கொண்டேன். எனக்கு என்னுடைய சீனியராக இருந்தது உடுப்பட்டி சிவசிதம்பரம் ஐயா. விடுதலை கூட்டணியினுடைய முன்னாள் தலைவர். அவர் தான் இந்த சீனியர். அவர் என்னுடைய திருமணத்துக்கு அவர் ஒரு சாட்சியாக இருந்தார். அதோட இப்ப நான் கூட இருந்து வேலை செய்தது கரிகாலன் நவரத்னம் அவங்களோட தான் செய்து கொண்டிருந்தேன். அவர் தான் குட்டிமணி தங்கத்துறை அவர்களுடைய வழக்கறிஞர். அப்படியா? அவரும் ஒரு வழக்கறிஞர். அவர் தான் அவங்களோட நேரடியா அவங்களோட மட்டத்துல தொடர்பு உடையவராக இருந்தவர், போய் தொடர்புடையதாக இருந்தவர் அவர் தான். கைது செய்யப்பட்ட அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டபடியால் அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா அவர்கள சட்டத்தடைகள் கூட சந்திக்க முடியாது. சிவசிதம்பரம் ஐயா, கரிகாலன் நவரத்னம் என்ன செய்தாங்கன்னா கொழும்புல கல்விநாடு சில்வாவை வச்சு கோர்ட் ஆஃப் அப்பீல் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்து சர்ச்சியோராரு, தமிழ்ல எனக்கு தமிழ் சொல்ல எனக்கு வருவதில்லை, அவங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி தரும்படி கேட்டு ஒரு 2 கிழமையா கோர்ட் ஆஃப் அப்பீல்ல மேல் நீதிமன்றத்துல வழக்காடி அனுமதி பெறப்பட்டது. அனுமதி பெறப்பட்ட பிறகுதான் அவங்களை போய் சந்திக்கலாம் என்று வந்தது. அந்த அனுமதி வழங்கப்படி வழக்குல எழுபட்டு அனுமதி வர நேரம் ஆவணி மாதமா போச்சு. அப்ப அதுல சொன்னா ரெண்டு லாயர், 2 சட்டத்தரணிகள் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கலாம் என்று சந்திச்சபடியால் நாங்கள் போய் சந்திக்க கரிகாலன் தான் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்தது. அப்படி சந்திக்கிறேன். போய் நாங்க போய் சந்திச்சாங்க எங்க பனாகொட ராணுவ முகாம்ல. அந்த நேரம் ராணுவ கட்டுப்பாட்டுல இருந்தபடியால் பனாகொட ராணுவ முகாம்லாம் இருந்தது. அப்ப நாங்கள் போய் ராணுவ முகாம்ல சந்திச்சாங்க. அந்த சந்திக்க போற அந்த காலகட்டத்துல வேற சின்ன கதையில நான் சொல்லாம தெரியல. நாங்கள் இப்ப சந்திக்க போற நேரத்துல அதுக்கு இந்த வழக்குகள்ல இந்த உயர் நீதிமன்ற அப்பீல் நீதிமன்றத்துல வழக்காடுற நேரத்துல கரிகாலன் நவரத்னம், சந்திரஹாசன், சந்திரஹாசன், நீலன் திருச்செல்வம், நடேசன் சத்யேந்திரா அவர்கள் தான் மெயினா அதுக்குள்ள ஈடுபட்டு வழக்கு பேசினார்கள். அவங்களுக்கு எல்லாம் சீனியர் கொல்விநாடி சில்வா. அந்த தலைமை நீதிபதி தலைமை வழக்கறிஞராக கொல்விநாடி சில்வா தான் இருக்கிறார்.
லங்கா சமாஜ கட்சி. எஸ், அவருடைய கட்சி அரசாங்கத்துல பங்கு பெற்றின பொழுது தமிழரசு கட்சி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கல. கட்சி வேறு தொழில் வேறு. சரியா இவர்களுக்கான இந்த கொள்ளுநாடு செல்வதற்கான அவருடைய ஃபீஸ் இந்தியாவில இருந்து தான் வந்தது. இந்தியாவில இருந்து அரசாங்கத்தில இருந்து இல்ல, இந்த இயக்கங்கள்ல இருந்து. அப்ப இயக்கங்கள்ல இருந்து வந்தா அந்த காசு எங்க இருந்து வந்து போயிருக்க வேண்டியது தெரியுதானே. வந்து கொள்ளுநாடு செல்வா. அப்ப கொள்ளுநாடு செல்வாட்ட நாங்க இரவையில கன்சல்டேஷனுக்கு போனால் இரவு 1 மணி 2 மணி வரையும் நடக்கும் எல்லாம். அப்ப நாங்க ஜூனியர்ஸ் இருந்து சுற்றி பக்கத்து பார்த்து கொண்டிருக்கிறதே ஒழிய இப்ப சிவசம்பரம் ஐயா, நீலம் திருச்செல்வம் அவங்கதான் மெயினா அவரோட கதைக்கிறது. அப்படி இந்த அனுமதி கொடுத்த பிறகு கரிகாலன் அண்ணன் தான் ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் போய் சந்திச்சாங்க பனாகொடையில போய் சந்திச்சா நானும் கரிகாலன் தான் டிசைட் பண்ணது ஆரை சந்திக்கிறாங்க. கரிகாலன் என்னோட க்ளோஸா இருந்தபடியால் அந்த போன ஆக்களுக்குள்ள நான் தான் இந்த இளம ஜூனியர்ஸுக்குள்ள சீனியர். அப்ப நான் கரிகாலன், மற்றது குமாரலிங்கம், கல்முனை குமாரலிங்கம் லாயர், அவர் நகன் குமாரலிங்கமும் இப்ப கொழும்புல இருக்கிற தவராஜாவும் மெட்டாக்களை சந்திச்சு இருக்கணும். மற்றது CV விவேகானந்தன் கொழும்புல இருந்த லாயர், அவரும் வேற 2 ஜூனியர்ஸ். ருத்ரமூர்த்தி என்னுடைய சட்டக்கல்லூரியில் அரசியல் அமைப்பு ஆசிரியராக இருந்த ருத்ரமூர்த்தி, அவரும் வந்திருந்தார். பின்னாட்கள் விடுதலை புலிகளுடைய ஆலோசகராக இருந்தவர் ருத்ரகுமார் இல்ல, ருத்ரமூர்த்தி. ஓகே. ருத்ரகுமார் ஜூனியர். அப்ப அங்க நாங்க பனாகொடையை போனா போல நான் ஒரு முதல் நாங்கள் சந்திச்சது எங்கட ரூமுக்குள்ள, மற்ற ரூமுக்குள்ள நடந்த எங்களுக்கு தெரியாது. என்னையும் கரிகாலன் அண்ணனையும் ஒரு அறைக்குள்ள விட்டாங்க, இங்க இருங்க வருவாரு. அப்ப அந்த அறைக்குள்ள வந்தது குட்டிமணி இப்படி சட்டத்திறனிகளை சந்திக்க போறாரு. அன்றைக்கு குட்டிமணிக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு காலம் வச்சு சித்திரையில கொண்டவங்க இவன் 5-6 மாதமா போச்சு சந்திக்கல. அப்ப கண்களை கண்டு சித்திரமணிக்கு எதிர்பாராம போச்சு. கண்ணால தண்ணி வந்துட்டு அழுதாருன்னு சொல்ல மாட்டேன், கண் கலங்கி விட்டார். அப்ப சொன்னார், அண்ணன் வாங்க வந்து நான் உங்களை சந்திப்பேன், நான் வாழ்க்கையில எதிர்பார்க்கல, இதுக்குள்ள நடந்த அநியாயங்களோட பார்க்க நேரத்துல இன்னொரு தமிழனை இன்னொரு சந்திப்பேன் எதிர்பார்க்கல, நீங்க வந்தது சந்தோஷம். அப்ப கரிகாலன் எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். நாங்கள் ஏன்னா அதுக்கு முதல் கரிகாலனும் குட்டிமணியும் சந்திச்சதாக எனக்கு தெரியாது, சந்திக்க இருக்கையில். அப்ப எப்படி இருக்குன்னு கேட்டுப்போட்டு சொன்னார், நாங்க இன்றைக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற நான் சந்திப்பேன் தெரியல, சந்திச்ச சந்தோஷம் சொல்லி போட்டு சொன்னார். உடனே எவ்வளவு நேரம் அப்ப கரிகாலன் சொன்னார், நான் தன்னேரம் இருக்கையில குட்டிமணி கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்களா, ஆமிக்காரம் வந்தா நாங்க போகத்துக்கு வந்து காட்சி முடிக்கணும் ஓமன் சொல்லி போட்டு சொன்னார். உடனே அண்ணா எங்களை காட்டி கொடுத்தது தம்பிதான், தம்பிதான் என்று சொன்னார். பிரபாரன் என்று சொல்லல, தம்பி என்று சொன்னார். தம்பி அந்த நேரம் பிரபாரன தம்பி என்றுதான் அழைப்பார்கள். பொதுவாக குட்டிமணி தங்கத்துறை போன்ற தம்பி என்றுதான் அழைக்கிறதாக சொல்லி இருந்தார்கள். அந்த நேரத்துல அது எனக்கு தெரியாது. அப்ப நான் கால் காணன்ட்டு நான் தம்பி என்றாரு பேசாம இருந்தேன். அப்ப சொன்னா தம்பிகிட்ட சொல்லுங்க, நீயாவது இதன் நடத்தி செய், ஆனால் அவர்கிட்ட சொல்லுங்க, எங்களுக்கு தெரியும், நீதான் காட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லி போட்டு அவர் கொஞ்சம் கண்கலங்க திருப்பி அழகா மாறி போயிட்டார். இந்த கதையை நான் பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி நடந்ததுன்னு சொல்லி அது ஒரு புனைகதையா இருக்குமோன்னு தான் நினைச்சேன். ஆனால் குட்டிமணியை நேரடியா சந்திச்ச உங்கள்கிட்டயே அவர் சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னால் நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய துரோகத்தின் மீதுதான் எங்களோட விடுதலை போராட்டம் கட்டப்பட்டிருக்கும் ஆரம்பமானது. எஸ், இப்படி இது உண்மையான கதை இல்ல, பொய்க்கதை என்று நானும் கேள்விப்பட்டுதான். அதால நானும் அதை வெளிப்படுத்தணும், நேரடியாக கேள்விப்பட்டதை நேரடியாக கண்டதை சொல்லணுன்றதுக்காக இன்றைக்கு நீங்கள் அழைக்க போது நான் அதுக்கு வேறு யாரும் நீங்கள் சொல்லி இருந்தால் அதை நானும் நம்பி இருக்கலாது. ஆனால் குட்டிமணியே தன்னுடைய வாயால் அதுவும் உங்களோட ஏற்பட்ட முதலாவது சந்திப்பில அவர் எப்படியாவது அதை தெரியப்படுத்தணும் என்ற எண்ணத்தோடு தான் இருந்திருக்கிறார். பிறகு நான் அறிஞ முறையில பிறகு இந்த பல இடங்கள் அழைக்கப்பட்டது. குட்டிமணிக்கு என்னென்னு தெரியும், அதை நீங்கள் விசாரிக்கல செய்யல, நாங்க அந்த நேரத்துல விசாரிக்கிற நிலைமையில இல்லை. ஆனால் எங்க எல்லாரையும் விட குட்டிமணிக்கு தான் தெரியும் என்ன நடந்தது. எங்களை மணல் காட்டுல இறக்கி விட்டது தம்பிதான். நாங்க இந்தியாவுக்கு போறதுக்கு எங்களை மணல் காட்டுல இறக்கி விட்டது தம்பிதான். பொய்க்கதை குட்டிமணிக்கு தெரியும், நானும் கேள்விப்பட்டோன்னே நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு ஃபிட் பண்ணது நினைக்கிறேன். விடுதலை புலிகள் பிரபாகரன் வந்து மற்ற அமைப்புகள் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணி ஒவ்வொருத்தராக அழித்து தன்னுடைய தலைமையை கொண்டு வரார். என்னைக்குள்ள இந்த பசில்ஸும் அது சரியாக பொருந்துதோ. அவருடைய ஆரம்பமே இதுதான். அப்ப அந்த நேரங்கள்ல குட்டிமணி ஜெகன் தங்கத்திரியாக்களுக்கு தெரியாது. மற்ற ஜெகன் தங்கத்திரியாக்களை லாயர்ஸ் மீட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இப்படி போக தனிப்பட்ட முறையில கரிகாலன் கேட்டார், மனைவிக்கு என்ன சொல்ல சில கதைகளை சொன்னேன், அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்க, முடிஞ்சா அவங்களை வந்து பார்க்க சொல்லுங்க என்று சொல்லி போட்டு கொஞ்ச நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் தான் இருந்திருக்கும். இந்த பக்கம் தனிப்பட்ட பர்சனலா காட்சி போட்டு இப்போ நாங்க வெளியால வந்துட்டோம். வெளியால வந்த உடனே கரிகாலன் அண்ணன் தம்பி என்ன ஆரண்டு அப்ப சொன்னா, தம்பி என்ன பிரபாகரன், ஆனா நீ ஒரு கட்டையும் சொல்லாத வெளியால. நான் என்ன பிரச்சனை உன்ன துளைச்சி போட்டுருவாங்க, அந்த நீ சொல்லாத துளைச்சி போட்டுருவான்னு சொன்னது
என்ன தூண்டி விட்டு மேலும் மேலும் இது ஆராயணும் சொல்லி உங்களுக்கு அது அந்த கியூரியோசிட்டி வந்துட்டு எனக்கு என்ன அப்ப நான் இந்த இயக்கம் இதற்குள்ள புது ஆள் இல்லை, எனக்கு இதுல நேரடி சம்பந்தம் இல்லை. அப்ப இது ஆளாயுது இந்த தம்பி இது நடந்தது. அப்ப இந்த பிரபாகரன்ற பேரையே நான் பெருசா கேள்விப்படாத நாள் அந்த நாள் 81ஆம் ஆண்டு. வெளியாக நான் வந்த பிறகு உடனே நான் போய் அப்ப மற்ற ரூம்ல இருந்து மற்ற ஆக்கள் வந்துட்டாங்க. அப்ப எங்களோட வெளியால் வந்தது தவராஜா நல்ல ஃப்ரெண்ட், இப்ப கொழும்புல வழக்கறிஞராக தவராஜா. நான் சொன்னேன், மச்சான் யாரா இந்த பிரபாகரன், அவர் தானே எல்லாத்தையும் காட்டி கொடுத்து தம்பி, யார் இந்த தம்பி, அவர் தானே காட்டி கொடுத்து அவன் அவனும் கேட்டான். அப்போ அவருக்கும் தெரியாது தவராஜாக்கும் ஆரண்டு. பிறகு விசாரிச்சா பிறகு நாங்கள் எங்களுக்குள்ள எல்லாம் காட்சி கொண்டோம். பிரபாகரன் தான். அப்ப எனக்கும் பிரபாகரனை பார்க்கணும் போல இருந்தா ஆரண்ட தெரியாது. பிறகுதான் கேள்விப்பட்டோம். நீங்க சொல்ற இவ தவராஜான்றது இப்ப அண்மையில சைக்கிள் கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட தேர்தல்ல கேட்ட தவராஜா. எஸ், அதோட வேற என்னோட பேட்ச்மேட்டும் வேற ஆக இருந்தாங்க. அவங்க இப்ப காலம் சென்று விட்டார்கள், இல்லை இறந்து விட்டார்கள். நான் அவங்க பேரை சொல்ல விரும்பல. அடுத்து இப்ப நீங்க சொல்ற கரிகாலன் நவரட்னம் தற்பொழுது வடமராட்சியில் தங்கி இருக்கிறாரு நினைக்கிறேன். அவர் அண்மையில ஒரு அழுதழுது ஒரு பேட்டியும் கொடுத்திருந்தார். அவரும் கொஞ்சம் எமோஷனலாக உசுப்பேத்துற மாதிரி தான் அந்த கதையில வைக்கிறார் போல இருந்தது. அவருக்கு பிடிக்காவிட்டாலும் உசுப்பேத்தி விடுறதுல கரிகாலன் ஒருத்தர் மிஞ்ச முடியாது. பழைய அந்த தமிழரசு கட்சி, தமிழர் கூட்டணி, அந்த அரசியல் மேடைகள்ல ஆக்கள் உசுப்பேத்தி விட்ட மாதிரி ஆக்களை உசுப்பேத்தி விடுறதுல அப்படி பல கதைகள் இருக்கு. கரிகாலன் அப்படி உசுப்பேத்தி விட்ட பல விஷயங்கள், வேற விஷயங்களும் இருக்கு சொல்றேன். இல்ல, இந்த அழிவுக்கு பிறகும் இவர்களுக்கு அந்த உசுப்பேத்தல் என்ற தாக்கம் எவ்வளவு பாரிய அழிவுகளை ஏற்படுத்தும் என்றதை ஒரு உயர் மட்டத்தில் இருக்கிறவர்கள் கூட உணர்ந்து கொள்ளல என்றது சற்று வேதனையானதுதான். அந்த நீங்க சொல்ற அந்த தாக்குதல்கள்ல இருந்து லாபம் அடைகிறது கட்சி அரசியல் கட்சிகள் தான் எல்லாம். அதனால இந்த உசுப்பேத்துகளை ஏற்றி விட்டாங்க. இந்த பனாகுட போகும்போதோட நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் இல்லை சொல்லலாம் நினைக்கிறேன். நாங்கள் போறோம்னு சொல்லி ஒரு மத்தியானம் 12 மணி போல நாங்கள் எல்லாரும் ஒரு கரியான வேன்ல கொழும்புல கோல்பிட்டியில ஆல்ஃபிரட் ஹவுஸ் கார்டன்ல சந்திரஹாசன் வீட்டு வாசல் தான் போறோம். சந்திரஹாசன் தான் STFCL நேரத்துல வீடு. வீட்டுல போனா அங்க நாங்கள் போய் வேனுக்குள்ள இருக்கிறோம். கரிகாலனும் உள்ளுக்குள்ள போன கரிகாலனும் குமாரலிங்கம் உள்ளுக்குள்ள போனாங்க. அப்ப நினைக்க அந்த நீலம் திருச்சலும் நடேசனும் வந்திருக்கணும். அப்ப ஏன் இங்க நிக்கிறவன் கேட்க, இல்ல சந்திரஹாசனும் வாரார். காத்து நின்று 1:30 மணி 2 மணியா போச்சு. அதுக்கு போகுதா கரிகாலன் தனியத்தான் வந்தார். கரிகாலனும் குமாரலிங்கம் தனியத்தான் வந்தார். அப்ப நான் சந்திரஹாசன் பேர் இல்லையோ இல்ல குமாரலிங்கம் ஒரு லாயர் அப்ப இருந்தவர். ஒரு ஒரிஜினல் கல்முனை நினைக்கணும். ஆனா அவங்க எல்லாம் அந்த நேரத்துல கட்சியில பெரிய ஈடுபாடு. இப்ப கட்சியில தனியா ஒரு இப்ப முன்னுக்கு விஸ்வநாயகம் திருச்செல்லம் இருந்தாலும் பின்னுக்கு ஒரு கேபினெட் இருக்கு அவங்களுக்கு பின்னால டிசைட் பண்ணதுக்கு. அந்த கேபினெட் ஆரண்டு வெளியே பப்ளிக்கு தெரியாது. தமிழரசு கட்சி கூட்டணியை பொறுத்த இந்த கேபினெட்ல இருந்தேன்னு சொன்னால் நான் சொன்ன கரிகாலன், குமாரலிங்கம், CV விவேகானந்தன், காங்கிரஸ் கட்சி சார்பாக ருத்ரமூர்த்தி, இப்படி சில எல்லாம் லாயர்ஸ் தான். அவங்க தான் இதுல டிசைட் பண்றது. ஆனா பிறகு வழியால் சொல்லக்குள்ள கட்சி சொல்லிச்சது என்று சொல்லி தலைவர் சொல்வார். தலைவர் தனி முடிவு எடுக்கிற முடிவு இல்லை அந்த நேரத்துல. அப்ப அதனால இவங்க தான் இந்த பிரெயின் ஆஃப் த பார்ட்டின்னு சொல்றது. அப்ப போக்குல கட்டம் என்னென்ன சந்திரஹாசன் வரையில வைக்க இல்லடா சொல்லி போச்சுன்னா கடத்தி போட்டு அவருக்கு கால் வந்தது, அவரை போக வேணாம்னு சொல்லி போன் பண்ணி சொன்னு தெரியாது. யாமினி திசநாயகர் தங்கத்துறை சந்திக்கிற அந்த அவருடைய வழக்கு தொடர்பா சந்திரஹாசனை போய் சந்திக்க வேண்டாம்னு சொன்னவையோ ரெண்டுதான் கரிகாலன் தான் எங்களுக்கு சொன்னார். நாங்க வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். அப்ப நான் அதை சொல்லி வெயிட் பண்றதுக்கு நாங்க கேட்டோம், ஏன் இவ்வளவு நேரம் இல்ல சந்திரஹாசன் இவங்க சந்திக்க போற ஆறு சொல்லி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை வீரகேசரி பத்திரிகைக்கு அனுப்பி போட்டு அது கன்ஃபர்ம்டாக வரும் வரையும் எங்களை விட இல்லை போகிறதுக்கு. அங்க பத்திரிகையில போட்டாச்சு, அடுத்த நாள் பத்திரிகையில வாகத்துக்கு போட்டாச்சுன்னு சொல்லி கன்ஃபர்ம்டான பிறகுதான் எங்களை போக சொல்லி சொன்னது. அப்பதான் சொல்றேன், தான் வரையில நீங்க போங்க. அப்ப தங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் பத்திரிகையில செய்தி வந்துட்டு சந்திரஹாசனம் போறாரு. அடுத்த நாள் வந்துட்டு எங்களை பேர் ஒன்றும் இல்லை பத்திரிகையில. வெண்டை பத்திரிகை எடுத்து பாத்தீங்கன்றால் போன வேண்டிய பேர் வரையில போகாத பேர் வந்துருக்கு. அப்ப நாங்க அடுத்த நாள் தான் அறிஞ்சோம். இதுதான் நாங்க போய் அங்க ஆல்ஃபிரட் ஹவுஸ் கார்டன்ல மணித்தியால கணக்கா வெளியாளன்றது. ஏன்னா பத்திரிகையில அவங்களோட பேர்ல நாலோட பேர் இருக்கும், சந்திரஹாசன் பேரும் நீலம் திருச்செல்வன் பேரும் மட்டாக்கள பேரும் இருக்கும். ஆனா என்னுடைய பேர் தவராஜாட பேர் CV விவேகானந்தன் பேர்களை இல்லை. அப்ப நாங்க அடுத்த நாள் பார்த்தா எங்களுக்கு அதை பற்றி ஒரு பெருசா நாங்க சீரியஸா எடுக்கல. வராட்டி பேப்பர் வராட்டி எங்களுக்கு ஹூக்கியாஸ். இப்ப யோசிக்கப்படுது இந்த பத்திரிகைகள் தொடர்பாக செய்திகளும் இப்படித்தான். அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு வயது குறைஞ்ச இளம் இருந்தபடியால் இதெல்லாம் பெரிய பாரதூரமா எடுக்க இல்லை. ஆனா அந்த நேரத்துல சந்திரஹாசனுக்கும் சரி நீலம் திருச்செல்வனுக்கும் சரி தாங்களும் போய் குட்டிமலை ஜெகதனை சந்திச்ச மன்றத்தை பத்திரிகையில வர விரும்பினார்கள் அரசியல் நோக்கங்களுக்காக.
அப்படி பத்திரிகையில வந்தது. வந்து இதை பார்த்து முழு தமிழ் சமுதாயமும் நம்பிச்சு இவங்கதான் சொல்லி. ஆனா உண்மையா அங்க வேற இல்லை. நான் அதுக்கு காரணம் அவங்களோட தனிப்பட்ட உறவு அரசியல் கட்சிகளோட அதெல்லாம் காமினி திசுநாயகர் என்றுதான் சொன்னார் கரிகாலனுங்களுக்கு. காமினி திசுநாயகருக்கு தெரியும் இவர்கள் போகவில்லை என்று, தமிழ் மக்கள் இவர்கள் தான் போயிருக்கிறார்கள் என்று நச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையில போனது நீங்கள் 2 பேர். நினைக்கிறேன் 80களில் வந்த இன்னொரு விஷயம் வந்து தமிழர் விடுதலை கூட்டணி வந்து ஜே.ஆர். ஜெயவர்தனாவுக்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தெரிவிக்குது என்று எலெக்ஷன் தேர்தலுக்கு முதல் நாள் ஒரு வீரேசரி ஒரு செய்தியை வெளியிட்ட அப்படியும் ஒரு அந்த காலகட்டத்தில் இடம்பெற்றது. ஓகே, இல்ல அது இப்படித்தான் பத்திரிகை கொண்டு சொல்றது. பத்திரிகையில வந்த பிறகு ஸ்டான்ஸை மாத்துறது, போட பண்ணி போட்டும் பிறகு நிலைமையை மாத்துறது. இப்ப அந்த குட்டிமணி தங்கத்துறை அவர்களுடைய வாழ்க்கை என்றது கிட்டத்தட்ட ஒரு கல்வெட்டுத்துறையை சேர்ந்த ஒரு கடத்தல் தொழில ஈடுபட்ட நபர்களாகத்தான் இவர்கள் போராட்டம் என்றதிலும் பார்க்க கடத்தல் போன்ற விடயங்கள்ல தான் இவர்கள் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். அதோட இயல்பாகவே வந்த அரச எதிர்ப்பு இவர்களை போராட்டத்தை நோக்கியும் தள்ளி இருக்கு. நீங்கள் எப்படி உணர்ந்தீங்களா அவர்களுடைய அந்த அணுகுமுறைகள்? நீங்கள் எத்தனை நேரம் சந்திச்சீங்க? நீங்க அரசுல ஒரு 2-3 தடவை தான் போயிருப்பேன். பிறகு நான் ஆகஸ்ட் அரசாங்க வழக்கறிஞராக போயிட்டேன். அதால எனக்கு பிறகு போயிட்டு பிறகு மற்ற தவராஜா மற்றாக்கள் தான் போனது. அது பிறகு கரிகாலன் சிவசிதம்பரமாக்கள், பிறகு வழக்கு கொழும்புல பில்லோஸ் ட்ரையல் நடக்கும். 83 ஏப்ரல் வரையும் ட்ரையல் நடந்ததெல்லாம். அந்த வழக்கில வந்து இப்ப குட்டிமணி தங்கதுரை போன்ற குட்டிமணிக்கு வந்து அவ்வளவு தூரம் தமிழ் ஆற்றல் இருந்த ஒருவராக சொல்லப்படல. ஆனால் அவருடைய நீதிமன்றத்தில் அவர் வழங்கின சாட்சியம் வந்து திரு நவரத்னம் அவர்களால் எழுதி கொடுக்கப்பட்டதா அல்லது வேறு யாராவது ஒரு சட்டத்தனியால்தான் எழுதி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதாவது தன்னுடைய கண்களை வந்து கண்ணில்லாத ஒருவருக்கு தமிழீழத்தை பார்க்க அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த விடயங்கள். நீங்கள் என்ன நவரத்னம் என்று வேறு நவரத்தை கொண்டு வரீங்கள். இது என்ன இது கரிகாலன் நவரத்னம். கரிகாலன் நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. அந்த அளவு தமிழ் புலமை குட்டிமணி ஜெகந்தன் இருக்க இல்லை. அவங்கள ட்ரெயின் பண்ணி விட்டது கரிகாலன் தான். அப்படி சாட்சி என்ன சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற அந்த எனது கண்களா தங்கத்துறையிட்டையும் அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா? நான் தங்கத்துறையோட நேரடியா பெருசா இருக்க இல்லை. நேரடியா சந்திச்சது வலுவலு ஒரு நேரடியா டீல் பண்ண இல்லை. ஆனால் ஒருத்தட்டையுமே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் மெயினா அவங்களோட தொழில் இதுதான், கடத்தல் தொழில். அதுகள் ஈடுபட்டிருந்தவங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் சாடையை கொடுத்தது இந்த தமிழ் கட்சிகள் தங்களுடைய லாபத்துக்காக வேண்டி. அவங்களும் தங்களுக்கு லாபமா இருந்தது. இப்படி அரசியல் சாடை இருந்தால் சொல்லி திசையை மாற்றி அவங்களுக்கு தங்களுக்கு சாதகமா ஒரு கிரிமினல் எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு லிபரேஷன் எலிமெண்டா ஆகுறதுன்றது அல்லது ஒரு விடுதலை சாயத்தை பூசிக்கொள்றதும் வந்து ஒரு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தானே. நீங்க சொன்ன மாதிரி அந்த விடுதலைன்றது வெறும் சாயமே ஒழிய அவர்கள் செய்த தொழில இருந்தவர்கள் எந்த மாற்றமும் செய்ய இல்லை. விடுதலை எடுத்த பிறகும் அங்கிருந்த இலங்கை வடகிழக்குல இருந்த எல்லா வங்கிகளை கொள்ளையடித்தே தவிர வேறு ஒன்றும் செய்ய இல்லை. ஆக்களை கடத்தி காசு பறிச்சதும் வங்கிகளை கொள்ளையடிச்சதும் தான் நாங்களும் செய்த வேலை. விடுதலை என்றோட சாயம். அந்த சாயம் பிற்காலத்துல மற்ற தமிழ் மற்ற தமிழ் இயக்கங்களும் அதை அப்படியே பின்பற்றி கொண்டிருந்தது. இந்த கண்கள் தமிழ் அந்த அறிக்கையை அந்த அவருடைய சாட்சியத்தை எழுதி கொடுத்தேன்னு சொல்றதுல அதை பற்றி நீங்க ஏதாவது அறிஞ்சிருக்கிறீங்களா? அந்த எனது கண்களாவது தமிழகத்தை பார்க்கணும் சாட்சியம் இல்லை. வழக்கம் முடிஞ்சு குற்றவாளியாக கண்ட பிறகு தண்டனை வழங்க முதல் நீதிமன்றம் கேட்ப இறுதியாக நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று. அந்த கட்டத்தில் தான் தண்டனை கொடுக்கிற நாளைக்கு 2-3 நாளைக்கு முதல் கரிகாலன் தான் ஒரு ஆளுக்கும் எழுதி கொடுத்தது என்னென்ன சொல்லுவாங்க. அப்ப எழுதி கொடுத்த நேரம் கொட்டார் ரோட்டில் அவற்று ஆபீஸ்ல இருந்து நானும் அவரோட இருந்தேன். அரசாங்க வழக்கறிஞராக இருந்தாலும் பின்னேரங்கள்ல அவர் தான் இப்படி ஒன்று எழுதி கொடுத்தது. நான் தமிழ்ல விடுதலைக்காக வேண்டி போராடினான். நான் இறந்தாலும் எனது கண்கள் தமிழீழத்தை பார்க்கணும், எனது கண்களை நான் அதுக்காக வேண்டி தானம் செய்கிறேன் என்று அந்த வசனத்தை எழுதி கொடுத்தது. அது அவர் குட்டிமணி அவங்க எல்லாரும் படிவா சொன்னாங்க. அது அவர்களுடைய சொந்த வசனம்ல எழுதி கொடுத்தது சொன்னாங்க. ஆனா அப்படி எழுதி கொடுக்கக்குள்ள எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது இது பின்னுக்கு எப்படியான ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி. ஆனா என்ன பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் 83 கலவரத்துக்கு பிறகு இல்ல அதுக்குள்ள போறதுக்கு முதல் அது நடந்து அவர்கள் சிறைக்குள்ள போயிட்டார்கள். அது நடந்து அவர்கள் சிறைக்குள்ள போடப்பட்ட ஒரு சிறிது காலத்துக்குள்ளேயே திருநெல்வேலியில தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதல் ஒரு கதை கொண்டு தமிழீழ விடுதலை இயக்கம் சொல்கிறார்கள் என்னென்னால் அந்த காலகட்டத்தில் குட்டிமணி தங்கத்துறை கைது செய்யப்பட்டோன்னா ஸ்ரீசபாரணம் தான் அந்த பொறுப்புல இருக்கிறார் தலைவரா. அப்ப ஸ்ரீசபாரணம் வந்து இப்ப தெலுவினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி சுரேன் அவர்கள தலைமையில கொழும்புல வந்து வெளிக்கடை சிறைச்சாலையை தாக்குறதுக்கான ஒரு தயார்படுத்தல் ஒன்றுல டெலோ ஈடுபட்டிருந்தார். அந்த தாக்குதல் நடத்த போவதாக விடுதலை புலிகளுக்கும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு.
பிரபாகரனுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த தாக்குதல் நடத்தி அவர்கள் தப்பிவிடக் கூடாண்டதுல பிரபாகரன் கவனமாக இருந்ததாகவும், அதையொட்டித்தான் திருநெல்வேலி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், அதையொட்டித்தான் வெளிகடையில படுகொலை மேற்கொள்ளப்பட்டதாகும். இப்ப இந்த வெளிகடை படுகொலையை நாங்கள் அறிந்து கொண்டது அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனா அந்த இனக்கலவரத்தை திட்டமிட்டு நடத்தினார் என்று. இதுகளை பற்றி நீங்கள் என்ன அறிஞ்சு கொள்றீங்க? இதுல ஏதாவது சந்தேகத்துக்கிடமான வேற நடவடிக்கைகளும் இருக்கா? இதுல இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அது சரியானு தான் நானும் பிற்காலத்துல அறியறேன். இப்ப நீங்க சொன்னீங்க ஸ்ரீ சபாரத்னம் இதுக்குள்ள இன்வால்வ்டு சொல்லி. எஸ், இன்வால்வ். ஸ்ரீ சபாரத்னம் என்னென்று மரணம் அடைந்தார்? உண்மையிலே கிட்டு சரணடைந்த நிலையில அவரை சுட்டுக் கொள்றார். நீங்க சொல்றபடி இதுகள் எல்லாம் திட்டம். ஏனென்றால் இப்ப எங்களுக்கு குட்டிமணி சொன்ன கதை பிரபாரண்ட கதைக்கு நிச்சயமா எட்டி இருக்கும் சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா மனைவிட்ட போய் சொல்லி மனைவி விசாரிச்சிருப்பாவோ சொல்லியிருப்பா வெளியால. அப்ப பிரபாகரனுக்கு என்ன தெரியும்னு சொன்னால் குட்டிமணி தன்னுடைய மனைவிக்கு அதை சொல்லி இருப்பாரு நினைக்கிறீங்க? இல்ல, எங்களுக்கு சொல்லி நீங்கள் போய் அவருக்கு சொல்லி இருப்பீங்க. பிறகு நான் யாழ்ப்பாணத்துல 83ல வழக்கறிஞர் இருக்கக்குள்ள நானும் கரிகாலனையும் நல்லூர் எம்பியா இருந்தாரு, கல்யாங்காட்டுல இருந்தவர். அவரும் போய் பால்வெட்டு தொகையில குட்டிமணி சந்திச்சாங்க. அதுக்கு முதலே கரிகாலன் சொல்லி போட்டார், குட்டிமணி சொன்னது உங்கள்ட்ட சொல்லி தம்பிதான் காட்டி கொடுத்தான்னு சொல்லி. கரிகாலனையும் சொல்லி இருக்கிறார், அதை குட்டிமணியுடைய மனைவிக்கு சொல்லி இருக்கிறார். ஆமாம், ஆளாள் சுந்தரம், நானும் ஆளாள் சுந்தரமும் குட்டிமணி வைஃபாக்ல குட்டிமணி ஜெகநாகல் சொந்தக்காரர்களும் சந்திச்சு சொன்னாங்க. அதுக்கு முதலே கரிகாலன் உடனே சொல்லிட்டு இது நடந்தது. நாங்கள் சந்திச்சது ஆகஸ்ட் 81 அதுக்கு மேலே அவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தியாச்சு. இவர் தான் என்று குட்டிமணி சொன்னவர் என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த கதை நிச்சயமா வழியால போயிருக்கும். அப்ப அதிலிருந்து விளங்கி இருக்கும் பிரபாகரனுக்கு இந்த குட்டிமணி ஜெகநாக வெளியால வந்தா தங்களுக்கு என்ன நடக்கும். அப்ப அவங்களை அழிக்க வேண்டிய ஒரு தேவை மிக முக்கியமாக பிரபாகரனுக்கு இருக்கு. அந்த திட்டமிடல தான் 83 பலாளி தாக்குதல் நடந்து 83 கலவரம் நடந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு தியரி இருக்கு. அதுக்கு நியாயமான அந்த ஒரு ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி என்று சொல்லலாம். எஸ், ஜெயிலை உடைத்து இவர்களை படுகொலை செய்யறது கூட வெளியில இருந்து தமிழ் பகுதிகளில் இருந்து திட்டமிடப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மையிலேயே எழுந்தமானமாக சிங்கள கைதிகள் படுகொலை மேற்கொள்ளவில்லை. வடக்கில இருந்து தமிழ் யாழ்ப்பாணத்தில இருந்து போன ஒரு ஓர்டரின் படிதான் அது செய்யப்பட்டது என்று நானும் அதை பிற்காலத்துல கேள்விப்பட்டேன். ஏன்னா நாங்க சொன்ன மாதிரி இப்படி ஒரு தேவை இருக்கிறபடியால் அதை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி நீங்க ராஞ்சிப்பா அண்மையில ஒரு முந்தின அங்க ஜெயில் கார்டா இருந்த ஒரு சிங்கள ஜெயில் கார்டு ரிட்டையர்ட் அவர் சொல்லியிருக்கிறார், தங்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டு அந்த ஜெயில திறந்து விட்டாங்கல்ல தானும் ஒரு ஆள் என்று சொல்லி. அண்மையில மனோரஞ்சன் நடத்தின ஒரு கிளப் ஹவுஸ் மீட்டிங்ல சொல்லப்பட்டது தாங்களும் செய்தன்னு சொல்லி. அப்ப இந்த சேபாலேக்க நாயக்கா தான் அந்த நேரத்துல ஒரு வாகன கடத்தல விமான கடத்தல ஜெயில இருந்தவர். சேபாலேக்க நாயக்காவை தொடர்ந்து கொண்டு அவருக்கு லஞ்சம் கொடுத்தது அவர் தான் இதை செய்தார் என்று சொல்லி சேபாலேக்க நாயக்கா அந்த நேரம் ஜெயில இருக்கிறார். ஏன்னா வழக்கு முடிஞ்ச பிறகு பனாகொடையில இருந்து இவங்க எல்லாரையும் வெளிக்கடை ஜெயிலுக்கு மாத்தியாச்சு. வழக்கு முடியும் வரையும் தான் பனாகொடை வெளிக்கடைக்கு மாத்தியாச்சு. அப்ப வெளிக்கடை சிறை உடைப்புல சொல்லப்பட்டது. எஸ், இன்னொன்று சொல்ல வரணும்னால் கரிகாலனுக்கு தெரியும் தான் என்னென்ன நாங்க என்ன எழுதி கொடுத்து செய்தான். 83 கலவரத்தோட கரிகாலன் கூட்டணியாக்கள் எல்லாரும் அந்த நேரத்துல மன்னார்ல 83 கலவரம் நடக்கிற நேரம் மன்னார்ல தமிழரசு கட்சி கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. கட்சி கூட்டம் கலவரம் என்ற உடனே எல்லாரும் படகு மூலம் இந்தியாவுக்கு போயிட்டார்கள். அதுல கரிகாலன் உட்பட. அதுல கரிகாலன், சிவசிதம்பரம், அமுதலிங்கம் எல்லாரும். அப்ப அதுக்கப்புறம் அங்க 83 கலவரத்துக்கு பிறகு கனகாலமா அங்க இருந்தவங்க தமிழ்நாட்டுல இருக்கிற நேரம் கரிகாலன் ஜூனியர் விகடன்ல குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை என்ற ஒரு சீரியல் தொடங்கி இந்த கதையை எழுதி கொண்டிருந்தவர் வழக்கு சம்பந்தமான. இது 83 கலவரத்துக்கு பிறகு போயினுமா அல்லது கலவரம் தொடங்கி ஆடி மாதம் 21 கலவரம் தொடங்கின உடனே இவங்க எல்லாரும் மன்னார்லாம் அந்த மீட்டிங் நடந்தது. தமிழரசு கட்சி மன்னார்ல. அப்ப கொழும்புல நாடு முழுக்க சண்டை கண்ட உடனே இப்ப தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எல்லாரும் படகு மூலமா அண்டை போயிட்டாங்க. அந்த திங்கட்கிழமை கலவரம் தொடங்கினாங்க. செவ்வாய்தான் அவங்க எல்லாரும் இந்தியா போயிட்டாங்க. ஜூனியர் விகடன்ல அப்ப தொடர்ந்து போய் இதெல்லாம் இந்த அப்படி ஒரு கட்டுரை எழுதி கொண்டு இருந்தார். அந்த ஜூனியர் விகடன்ல தான் முதல் வந்தது இந்த குட்டிமணி ஜெகன் தங்கத்துறையாக்கள் கண்கள் காதுகள் தோண்டப்பட்ட கதை. இலங்கையில இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கைதிகள் அவருடைய கண்ணை தோன்றி நீ தமிழீழத்தை பார்க்க போறியான்னு சொல்லி கண்ணை தோண்டினதாக அப்படித்தான் தமிழ் மக்கள் நான் உட்பட அறிஞ்சிருக்கிறோம். நீங்க உட்படையில நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். நானும் அப்படித்தான் பத்திரிகை வாய்ச்சினான்.
அதை தொடங்கி விட்டது குட்டி வந்த ஜூனியர் விகடன் பத்திரிகையில கரிகாலன் நவரத்னம். பிறகு அதை பார்த்து பத்திரிகையில வேறு செய்திகளும் வந்தது, தொடர்ந்து பத்திரிகையில உடனே வந்தது. நானும் அப்படித்தான் நம்பியிருந்தேன். நான் பிறகு பல வருடங்களுக்கு பிறகு அந்த விகடன் சிறையில நடந்த அந்த கொலைகள் சம்பந்தமான மரண விசாரணை அதிகாரியை சந்திச்சேன். அந்த மரண விசாரணை அதிகாரியானால் அந்த நேரம் கொழும்புல அப்போதைக்கு மிஸ்டர் பாலசுப்ரமணியம். அவர் கனடாவில் இன்றைக்கு ஒரு வழக்கறிஞராகவும் மருத்துவராகவும் இருக்கிறார். ஆனால் தொழில் செய்கிற வழக்கறிஞர், ஆனால் குவாலிஃபைட் டாக்டராகவும். அவர் சொன்னார், நான் அவரோட பெரிய விஷயமா கேட்கக்குள்ள நீங்க கண்டிருப்பீங்க தானே கண்டு. அப்படி எதுவுமே நடக்க இல்லை சரி. நான் அந்த உடல்களை நேரடியா பார்த்தேன், நான் எல்லாரும் உடலையும். அதாவது பிரேத பரிசோதனையின் படி இவ்வாறான காயங்கள் எதுவும் இல்லை. அந்த பரிசோதனை செய்தவர் சொல்றார், இன்றைக்கும் இருக்கிறார், நம்பர் தாரன், கால் பண்ணி கேளுங்க. மிஸ்டர் பாலசுப்ரமணியம் லாயர், இந்த ஸ்காப்ரோ தான் ஆஃபீஸ் அவர் சொன்னா செய்யல. அப்ப நான் அப்படி இல்லையே, பத்திரிகையில வந்தேன், இப்படி எத்தனை கதை வந்து இதுதான் யதார்த்தம், இதான் அப்படி ஒன்றுமே நடக்கல. அப்ப ஆனா ஏன் இந்த அப்ப நான் கரிகாலன் கேட்டேன், ஏன் இப்படி நீங்க எழுதுன? நீங்கள் அவர் சொன்னார், எனக்கு நான் விட்ட பெரிய பிள்ளை உன்னை பணாங்குடைக்கு கூட்டி போனது உண்டு, ரெண்டாவது உன்னோட இது விஷயமா நான் கழிச்சது உண்டு. இந்த விஷயமெல்லாம் உன்னால வெளியால் வருமானு நான் எதிர்பார்த்தேன். நான் உன்னையும் காய் வெட்டி இருப்பேன். எனக்கு நேரடியா சொன்னேன். அது விஷயமா என்னோட இப்ப தொடர்பையை நல்லா துண்டிச்சு கொண்டார். நான் நினைக்கிறேன் என்றால், எங்களுக்கு பாதிப்போ இல்லையோ அது ஒரு விஷயம். சரித்திரம் சரியாக எழுதப்பட வேண்டும், சரித்திரம் மக்களுக்கு தெரிய வேண்டும். if you fail to learn the history, you will repeat பண்ணுவாங்க. இல்லாட்டி சரித்திரம் மீள வந்து கொண்டிருக்கும். அதுக்காக வேண்டிதான் நான் சொல்றேன், அப்படி சரித்திரத்தை சரியாக மக்களை படித்துக் கொள்ளுங்கள். ஒரு நீண்ட உரையாடல் மட்டும் இல்ல, இது ஒரு எங்களுடைய நம்பிக்கைகளை எல்லாம் ஒரு புரட்டி போட்ட ஒரு உரையாடல் என்று நான் நினைக்கிறேன். இது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து மிக வெளிப்படையாக இந்த கருத்துக்களை முன்வைத்தமைக்கு மிக்க நன்றி ஸ்ரீ ஸ்கந்தகுமார் ஐயா. தந்ததுக்கும் நானும் உங்களுக்கு கூட கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி.